முதலாவதாக இந்த வாலிபர் கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் சொன்னதான 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இயேசு பிதாவே என்று அழைத்து இவர்களுக்கு மன்னியும் என்றார். நாம் இன்று சிந்திக்க போவது இவர்கள் யாரையெல்லாம் மன்னிக்கும்படி பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். முதலாவதாக அவரை பரியாசம் பண்ணி அடித்தவர்களுக்காக. லூக்கா 22ஆம் அதிகாரம் 63-64 வசனம். 63-64 வசனம். இயேசு பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருப்தியினால் சொல் என்று அவரை கேட்டு இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து. அவரை பரியாசம் பண்ணினவர்களுக்காக அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதை காண முடிகிறது. அவரை அடித்தவர்களுக்காக இயேசு பிதாவினிடத்தில் மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். அவரை கண்களை கட்டினவர்களுக்காக பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்படியானால் நாமும் இயேசுவை போல மன்னிக்கும் குணம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அவர் மேல் குற்றம் சாட்டினவர்களுக்காக. லூக்கா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மேல் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். இயேசுவை பொய் குற்றம் சாட்டினவர்களுக்காக இயேசு மன்னித்து பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொண்டதை பார்க்க முடிகிறது. பொய் குற்றம் சாட்டின பிரதான ஆசாரியரையும் வேதபாரகரையும் இயேசு மன்னித்தது போல் நாம் நம்மேல் சாட்டுகளை சொல்லுகிறவர்களுக்கு மன்னித்து ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.